நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. அநேக நேரங்கள்ல பரிசுத்தத்தை விட்டு வழி விலகி நாம பாவத்துல விழுகிறத உணராம இருக்கிறோம். அப்படியா இருக்கும்போது நாம மறுபடியுமாக பரிசுத்த அலங்காரத்துக்கு திரும்புவது எப்படிங்கிறத குறித்து இன்றைக்கான வேத பகுதிகளில் பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி சங்கீதம் 51 அதிகாரம் வசனம் 6. Psalms chapter 51 verse 6. இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இந்த வார்த்தைகள் தாவீது ராஜா பாவத்தை உணர்ந்த போது தேவனை நோக்கி விண்ணப்பித்ததாக இருக்கு. நாத்தான்வேல் மூலமாக பாவம் உணர்த்தப்பட்ட போது தாவீது ராஜா இருதயத்துல குத்தப்பட்டவராக தன்னை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறாரு. இந்தபடியா ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள போகும்போது வழி விலகிறத அறியாம உணர்வில்லாம இருக்கிறான். ஏன்னா அவனுடைய இருதயத்திற்குள்ளார மாயையான ஒரு பிம்பம் உருவாகுது. அவன் தன்னை எல்லாவற்றிலையும் சரியாகவும் சுத்தமாக காத்து கொண்டிருக்கிறதாகவும் நினைக்கிறான். ஆனா அந்தபடியா இல்லாம அவன் பாவத்துல விழுகிறாங்கிற உணர்வை தேவன் தாமே அருளி செய்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு உணர்த்துதலையே தாவீது ராஜா பெற்றுக்கொள்றாரு. அப்படியாக அவர் பாவ அறிக்கை செய்யும் போது இந்த வார்த்தைகளை சொல்றாரு, இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். நம்முடைய உள்ளத்துல தேவனுக்கும் நமக்கும் உண்மையா இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்மை நாமே மாயையில தள்ளி கொண்டு தேவனுடைய வார்த்தைகளையும் கேளாதபடி நிறைய நேரங்கள்ல வழி விலகி போய் தப்பு செய்து கொண்டிருக்கிறோங்கிறதே தெரியாம இருக்கிறோம். அந்தபடியா இருக்கும்போது உணர்வற்றவர்களாக மனம் கடினப்பட்டு பாவத்தை செய்கிறோம், அக்கிரமத்துல தள்ளப்படுறோம். அந்தபடியான ஒரு சூழ்நிலையே தாவீது ராஜா இருந்திருக்கிறாரு. அவர் தேவனுக்கு உகந்தவரா எல்லா விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டிருந்தாரு. ஆனா பத்செபாலுடைய விஷயத்துல அவர் கொஞ்சம் வழி விலகி போனத அவர் உணர்வில்லாம தான் தவறு செய்யறோங்கிறத புரியாம இருந்திருக்கிறாரு. அப்படியான சூழ்நிலையில தேவன் தாமே தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமா வார்த்தையை உரைத்த போது அவர் மனம் திரும்புறாரு, தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு, தன்னுடைய பரிசுத்தத்துல இருந்து வழி விலகிட்டோங்கிற உணர்வுக்குள்ளார வராரு. அப்பதான் உள்ளத்துல உண்மைங்கிறது உரைக்க ஆரம்பிக்குது. அதனால்தான் உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர்னு சொல்றாரு. மேற்படியா அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்னு சொல்றாரு. அந்தகரணம் என்பது நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை சார்ந்தது. ஆங்கிலத்துல இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லப்படுது. அப்படி நமக்குள்ள இருக்கிற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக நம்முடைய உள்ளார்ந்த சிந்தையை குறிக்கிறதாக இருக்கு. நம்முடைய உள்ளந்திரியங்களை குறிக்கிறதாக இருக்கு. அந்த உள்ளார்ந்த உணர்வு இருக்கும் போதுதான் நம்ம வழிவிலகி போகிறத அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்தகரணத்துல தேவன் தாமே ஞானத்தை தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அப்படி நமக்கு ஞானத்தை தெரியப்படுத்துகிற தேவனிடத்துல மறுபடியுமாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் நம்மை சீர்படுத்துவாரு. யோபு புஸ்தகம் 38 அதிகாரம் 36 வசனத்துல, அந்தகரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார், உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்படியாக நமக்கு அந்தகரணத்துல ஞானத்தை வச்சு உள்ளத்துல புத்தியை கொடுத்தது யாரு? தேவனே. அவரை நாம பற்றி கொண்டு உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். அதே யோபு புஸ்தகம் 32 அதிகாரம் 8 வசனத்துல, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அந்தபடி தேவ ஆவிதாமே நமக்குள்ளார உயிர்ப்பிக்கப்படும் போது நம்மை அது உணர்வுள்ளவர்களாக மாற்றும். அதனால்தான் தாவீது ராஜா தன்னுடைய பாவ அறிக்கை இடும்போது இதே அதிகாரம் 10 வசனத்துல, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும்னு கேட்கிறாரு. அந்தபடி சுத்த இருதயமுடையவர்களாக நிறைவரமான தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுபவர்களாக நாம காணப்படணும். அப்படி இருக்கும்போதுதான் நாம உள்ளத்துல உண்மையா இருக்க முடியும். நம்முடைய அந்தகரணத்துல தேவன் கொடுக்கிற ஞானத்தை உணர்ந்து நடக்க முடியும். இதையெல்லாம் அறிந்த தாவீது ராஜா தன்னை சோதித்து பார்க்கும்படி தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பத சங்கீதங்கள்ல நாம வாசிக்கிறோம் இல்லையா? சங்கீதம் 26 அதிகாரம் 2 வசனத்துல, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு
ஒப்பிட்டு பாரும்னு சொல்லி கேட்கிறாரு. அங்க மாத்திரம் இல்ல, சங்கீதம் 139 24 வசனத்துல வேதனை உண்டாக்கும் வலி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்னு கேட்கிறாரு இல்லையா? அப்படியாக தேவனை விட்டு வழி விலகி மாயையை பின்பற்றி நம்மை நாமே ஏமாத்தி கொண்டிருக்கோங்கிறது கூட அறியாம பாவத்துல விழுந்து போனவர்களை தேவன் மறுபடியுமாக பரிசுத்தத்திற்கு அழைக்கிறாரு. அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து உள்ளத்துல உண்மையா இருக்க விரும்புறாரு. நம்முடைய அந்தகரணத்துல ஞானத்தை தெரியப்படுத்த விரும்புறாரு. அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா கர்த்தரே ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும்னு சொல்லி நீதிமொழிகள் 2 வசனத்துல சாலமோன் நேர்த்தியா சொல்லியிருக்கிறார் இல்லையா? இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு தேவனை விட்டு வழி விலகி பாவத்திற்கு சோரம் போனவர்களா இருந்தோம்னா இந்த நாள்ல பரிசுத்தத்திற்கு திரும்பும்படியா மறுபடியுமாக நம்மை தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். நாம எந்த காரியத்துல எல்லாம் மாயை பற்றி கொண்டிருக்கிறோமோ அதுல இருந்து வழி விலகி உள்ளத்துல உண்மையா இருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்வோம். தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களை முன்னிலைப்படுத்துவோம். நமக்கு கொடுத்த உறவுகளை சரியாக கையாளுவோம். அந்தபடியா இருக்கும் போதே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பரிசுத்த அலங்காரத்தை காத்து கொள்ள முடியும். இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து உள்ளத்தில் உண்மையாயிருந்து அந்த கர்ணத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீ தந்த பரிசுத்த அலங்காரத்துல நிலைநிற்க முடியாதபடி அநேக நேரங்கள்ல நாங்க மாயையை பின்பற்றி கொண்டு உள்ளத்துல உண்மையா இல்லாம போறோம் தகப்பனே. அப்படியான வேலைகள்ல தேவ ஆவியானவர் தாமே எங்களுடைய குற்றங்களை உணர்த்தும் போது நாங்க எங்களை ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி பார்த்து அந்த கர்ணத்துல ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. அப்படியான சுத்த இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தர்லுங்க ராஜா. நிலைவரமான ஆவியா எங்களுக்குள்ள புதுப்பிங்க தகப்பனே. எங்களை சீர்படுத்தி உமக்கு பிரியமான வழிகளை நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. தாவீது ராஜா சொன்னது போல எங்களை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில நடத்துங்க ராஜா. ஆம் தகப்பனே, ஒரு நாளும் உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்துல காணப்படாத படிக்க அந்த கர்ணத்துல எங்களுக்கு ஞானத்தை தெரியப்படுத்துங்க ராஜா. அப்படியாக எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.